ஹாய் ஹலோ மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ரொமான்ஸ் த்ரில்லர் எல்லாமே கலந்த கலவையாக இருக்கக்கூடிய ஒரு புது பிஎல் ட்ராமா தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா பேர் மிஸ்டிக் வித் தி மிரர். கதையோட ஒன்லைன் என்னென்னா, கதையோட மெயின் லீடுக்கு ஒரு ஞாபகம் மறதி நோய் இருக்குது. இது பத்தாதுன்னு இவன் கண்ணாடியை பார்க்கும்போதெல்லாம் இவனுக்கு முன்னாடி ஒரு வயசான தாத்தா வந்து நிற்பார். அந்த தாத்தா இவன்ட்டு ஏதோ சொல்ல வர மாதிரியே வந்து இருக்கும். இவனுக்கு கனவுகள்லேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் பார்த்து இவர் அப்பாவும் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இவனு கூட சேர்க்க, அந்த ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய மிஸ்டீரியஸான திங்ஸ் வந்து நடக்குது. அங்கே இவனுக்கு ஒரு பையன் வந்து கிடைக்கும். அந்த பையனுக்கு இவனுக்கும் லவ்வும் வருது. இதுக்கிடையில் இவனுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த வயசான தாத்தா பேயா, இல்லை இவனுக்கே வரக்கூடிய ஒரு ஹாலுசினேஷனா, இவன் பைத்தியமா, இல்லை இவன் பார்க்குறதெல்லாம் உண்மையா, இவனை சுற்றி என்ன நடக்குதுன்னு சஸ்பென்ஸ் த்ரில்லர் காட்சிகளோட அழகாக சொன்ன கதை தான் மிஸ்டிக் வித் தி மிரர். நான் உங்கள் நீயும் நானும் தமிழ் எபிசோட் 1 பார்க்கலாம் வாங்க. எபிசோட் 1 ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையனை காணிக்காங்க. அந்த பையன் பேர் ஆலன். இவன் தான் இந்த கதையோட மெயின் லீட். அவன் என்ன சொல்லானா, ஒருத்தங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவனை சுற்றி பட்டாம்பூச்சிங்கெல்லாம் பறந்து தெரியுது. அவன் முழிக்கிறான். முழிச்சோன்னே எல்லா பட்டாம்பூச்சியும் ஒரு மரத்தோட கிளியில் போய் உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிருது. திருப்பி அந்த பட்டாம்பூச்சி முழிக்குது. அவன் படுத்து தூங்கிடுறான். அவன் முழிக்கிறான். திருப்பி பட்டாம்பூச்சி எல்லாம் அந்த மரத்தில் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருது. இப்படி திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்படி இந்த வாய்ஸ் ஓவரை கட் பண்ணால் ஒரு பட்டாம்பூச்சி ஒரு இடத்துல பறந்து போயிட்டுருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு 2 பேர் வந்து ஓடி வந்துட்டுருக்காங்க. பச்சை கலரில் ட்ரெஸ் போட்டிருக்க பையன் பேர் வின். அவன் என்ன சொல்லான்னா, நீங்கள் வந்து கிளம்பாத, ப்ளீஸ் இங்கேயே இரு, ஏன் நீ கிளம்புற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்க பையன் பேர் ஆலன். இவனோட வாய்ஸ் ஓவர் தான் இவ்வளோ நம்ம பின்னாடி கேட்டுட்டு இருந்திருப்போம். அவன் என்ன சொல்லான்னா, இன்றைக்கி நான் கண்டிப்பாக உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி தான் தருவேன். நான் ஏன் இங்கே இருக்கேன் எனக்கு தெரிஞ்சே ஆகணும், என்னை தடுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ ஆப்போசிட்டில் இருக்க வின் பையன் என்ன சொல்லான்னா, நீ என்ன நம்ப மாட்டியா, என்னை நம்பு, தயவுசெய்து போகாத, இந்த உண்மையில உனக்கு தெரியண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆலனும், உன்னை நம்பணுமா, உன்னை தான் இங்கே இருக்க எல்லாரோடையும் நான் ரொம்ப நம்பினேன், எல்லாரையும் நான் ஏமாந்தா கூட பிரச்சனை இல்லை, நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணதான் வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அவன் கற்றுக்கான். இப்படி சொல்லிட்டு விண்ணை தட்டி விட்டுட்டு திருப்பி ஆலன் முன்னாடி போக, இதை பார்த்த விண்ணும் திருப்பி அவனை போய் தடுத்து நிறுத்துங்க. விண்ணும் ஆலன்ட்ட, நான் உனக்காக எப்படி ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி தானே நீனும் எனக்கு ஃபீல் பண்ணுற, அப்படின்னா ப்ளீஸ் நீ அந்த உண்மையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கண்டா, ஒருவேளை அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு நம்ம 2 பேரும் பிரிஞ்சிட்டோன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு வின் சொல்ல, இதை கேட்ட ஆலனும், என்னைக்காவது நீ யோசிச்சு பார்த்துருக்கியா போய் எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு, நீ சொன்ன பொய்யெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்துச்சு தெரியுமா, மற்றவங்க சொன்ன பொய் கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நீ சொன்ன பொய் எனக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்றைக்குமே வந்து காதல் பொய்யிலேருந்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு திரும்பியும் போக, ஆலனை வின் போகக்கூடாத காரணத்தினால ஆலன் வின்னை கீழே பிடிச்சி தள்ளி அவனோட கையை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒயரால் கெட்டுங்க. இதை பார்த்த வின்னும் இதுக்கு மேலே அவனை தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால, எல்லாரும் இங்கே வாங்க, இவன் தப்பிச்சு போக பார்க்கான், இங்கேருந்து ஒருத்தன் தப்பிச்சு போக பார்க்கான், எல்லாரும் வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இவன் தப்பிச்சு போக பார்க்கான் அப்படின்னு சொல்ல கத்த ஆரம்பிக்க, இதை பார்த்து ஆலனை அவனை பிடிச்சி நிறுத்தி அவன் போட்டிருந்த சட்டையை கலத்தி அவன் வாலியை அமைக்கி விட்டு வந்துடுறான். அப்படியே விண்ணுக்கு பக்கத்தில் போய், நான் உன்னை காயப்படுத்தணும்னு இது எதுவுமே பண்ணலை, என்னை கண்டிப்பாக இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறான். பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. அங்கே ஒரு லாக்கும் இருக்குது. யாரோட கார்டு எடுத்து வந்திருப்பான் போல். அந்த கார்டை அங்கே ஸ்வைப் பண்ணி அந்த ரூம்குள்ளாடியே போகிறான். கதைக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்க இந்த ரூமும் நல்ல ப்ளூ கலரில் வந்து இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் ப்ளூ கலரில் தான் வந்து இருக்குது. வெள்ளை கலர் லைட்டையே வந்து காணும். இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே ஆலன் முன்னாடி போகிறான். அங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கான். இதில் பாஸ்வேர்ட் போடணும்னு காணிக்குது. ஆலனும் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரியே பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்க, பார்த்தா அந்த பாஸ்வேர்டு தப்பு. இதை பார்த்து அவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்க. அந்த டைம்னு பார்த்தா அந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி இருக்குது. இதனால அந்த கம்ப்யூட்டர் போட அந்த டேபிளுக்கு பின்னாடியே ஒழிஞ்சிக்கான். இங்கே ஏதோ உருவம் தான் கிராஸ் ஆன மாதிரி இருந்திருக்கும். இதனால இவனும் அதை பார்த்துக்கிட்டே இருக்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. அதில் பேஷண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து போட்டுக்க. இவனும் எதுக்காக இங்கே இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச அந்த காரணத்தினால அதை போய் வாசிக்கான். பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ஷாக்கு. அவன் இருந்த ஷாக்குக்கு அவனும் கீழே விழுந்து கையில் வச்சிருந்த ஃபைலையும் கீழே போட்டுடுறான். அவன் எவ்வளோ ஷாக்காக இருந்தாலும் திடீர்னு அவனுக்கு ஒன்று தோணுது. அதனால் கீழே போட்ட அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு அந்த கம்ப்யூட்டர் டேபிளில் ஒரு ஃபோன் இருந்திருக்கும். அந்த ஃபோனையும் போய் எடுக்க போகிறான். அந்த ஃபோன் எடுத்துகிட்டு ஏதோ ஒன்று யோசிச்சு ஒரு நம்பரை டயல் பண்ணுவான். அப்படி ஃபோனை பார்த்துக்கிட்டு ஃபோனை தூக்கி காதில் வச்சுட்டு இருந்தா திடீர்னு அந்த பக்கம் ஏதோ ஒரு உருவம் தெரியுது. இதை பார்த்துவே அந்த சைடு என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. சரி ஓகேன்னு திருப்பி கால் பண்ண நம்பர்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்க, திருப்பி டக்குன்னு அவனுக்கு முன்னாடி ஒரு உருவம் ஃப்ளாஷ் ஆகுது. அதை பார்த்து அவன் பயங்கரமாக பயந்துடுறான். இவன் இப்படி பயந்து ஃபோனை கையில் வச்சுட்டு இருக்க டைம்லேயே அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண முடியவங்கெல்லாம் இவன் இப்படி நிற்கிறத பார்த்துக்கிட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு போக ஆரம்பிக்காங்க. 2 பேர் இப்படி ஆலனை பிடிச்சி இழுத்து போயிட்டு இருக்க. சுற்றி இருக்கக்கூடிய இடம்லாம் இருட்டாக இருக்குது. ஒரே ஒரு இடம் தான் வெளிச்சமாக இருக்குது. இப்படி அவனுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கலர் கோட் போட்டு ஒருத்தங்க நடந்து போயிட்டு இருக்க. பார்க்க டாக்டர் மாதிரி தான் வந்து இருக்குது. ஆலனும், என்னை விட்டுருங்க, எதுக்காக என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க, என்னை விடுங்க விடுங்கன்னு கத்திட்டு இருக்க. இந்த டாக்டர் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கான். நம்ம விண்ணுன்னு ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம். அந்த விண்ணு இந்த டாக்டருக்கு முன்னாடி வந்து நடக்கதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. விண்ணும் நடக்கதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. முன்னாடி இருக்கக்கூடிய டாக்டருக்கும் ஏதோ வித்தியாசமாக தோண பின்னாடி யாராச்சும் நிற்காங்களான்னு திரும்பி பார்க்க அங்கே யாருமே இல்லை. ஃபைனலாக ஆலனை அங்கிருந்து இழுத்துட்டு வந்து ஒரு ரூம்குள்ளே போட, ஆலன் நிற்காம இன்னும் விடுங்க விடுங்கன்னு சொல்லி அலறி கத்தி அவங்கெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்க.
டாக்டரும் என்னை டைட்டாக பிடிச்சிக்கோங்க, நான் எனக்கு ஒரு ஊசி போடணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கிட்ட சொல்ல. அப்போ தான் அந்த சைடு ஆலன் வின்னை பார்த்துக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண மீன் இவங்கள இந்த ஊசி போட சொல்லாத, என்னை விட சொல்லு ப்ளீஸ் சொல்லுன்னு வின்னை பார்த்து கேட்க, ஊசி போட்டதுனால ஆலன் அங்கேயே மங்கிடுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி காமிச்சா ஆலன் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. அவனுக்கு ஏதோ கெட்ட கனவு இருக்க மாதிரி இருக்கு. அவன் முகம் ரொம்ப பயந்த மாதிரி இருக்கு. ஆலனோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் திரும்பியும் கேட்குது. 10 நிமிஷம் ஆச்சு எனக்கு கனவு முடிஞ்சு, இருந்தாலும் என்னால் அந்த பயத்தை விட்டு வெளியே வர முடியல. இது எப்படி இருக்கும்னா, ஒரு பைப்பை திறந்து அதுலேருந்து தண்ணியை நம்ம கையில் பிடிக்க ட்ரை பண்ணுவோம். இவ்வளோதான் பிடிக்க ட்ரை பண்ணாலும் ஒரு சில ஓட்டைங்க வழியாக அந்த தண்ணி வெளியே நழுவி விடுற மாதிரி தான் வந்திருக்கும். அதே மாதிரி தான் என்னோட மெமரிலையும் நிறைய விஷயங்கள் ஸ்டோர் ஆகிருக்கு. அதில் ஒரு சில விஷயம் நான் எவ்வளோ தான் வரக்கூடாதுன்னு நினச்சாலும் இந்த மாதிரி நழுவி அந்த ஓட்டையிலேருந்து சிந்தக்கூடிய தண்ணி மாதிரியே எனக்கு கனவாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே அவன் பட்டுன்னு முழிச்சிட்டு யோசிக்க, எனக்கு இன்னும் அந்த பயம் போகலை. கனவு முடிஞ்சு அவ்வளோ நேரம் ஆனாலும் எனக்கு இன்னுமே அங்கே இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் பயந்து போய் முழிச்சு உட்கார. மறுபடியும் எப்படி அந்த தண்ணி நம்ம கையில் பிடிச்சி வைக்கும்போது ஈரமாக இருக்குமோ, அது கீழே விழுந்ததுக்கப்புறமும் அதே மாதிரி இந்த கனவுலேருந்து நான் வெளியே வந்தாலும் என்னால் அந்த பயத்தை விட்டு வெளியே வர முடியலை, எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலைவலியோடைய அப்படியே அந்த பெட்டில் எழுந்து உட்காந்துருக்க. இப்போ திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஆலன் முடிச்சிட்டியா, உனக்கு என்ன சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஆல்ரெடி பதட்டத்தில் இருந்த ஆலனும் அந்த பிளேட்டை தட்டி விட்டுறான். அதனால சாப்பாடெல்லாம் கீழே விழுந்த சிந்த. யாரு அப்படின்னு சொல்லி ஆலன் கேட்க, ஸோ ஆப்போசிட்ல இருந்து வரும், உனக்கு திரும்பி அதே கனவு வந்துருச்சா, நான் தான் உன்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த கனவு ரொம்ப பயங்கரமாக இருந்தால் உன்னை பார்த்தாலே தெரியுது, தலைவலிக்குதா அப்படிங்கிற மாதிரி பாசமாக கேட்க. ஆலனுக்கும் ஒன்றுமே புரியலை. ஆலனும் ஆப்போசிட்ல இருந்து வேலை பார்த்துக்கிட்டு எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலைவலிக்குது அப்படிங்கிற மாதிரி தலையை பிடிச்சிக்கான். ஸோ ஆப்போசிட்டில் இருந்தார் என்ன சொல்லார்னா, உனக்கு ஞாபகம் மருதி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு எல்லா விஷயமும் மறந்துருக்கும், நீ கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாரு, உனக்கு ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்து சொல்லாங்க. மிஸ்டீரியஸ் ட்ராமாஸ்னாலே சுற்றி இருக்கவங்கலேருந்து அவங்க பேக்ரவுண்ட் வரைக்கும் எல்லாம் பிளாக் கலரில் தான் இருக்கும் போல். காலையிலையாக இருந்தால் கூட ஆலன் அப்படிங்கிற அந்த கேரக்டரோட அப்பாவுக்கு பேக்ரவுண்டை பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. இப்படி இவரும் ஆலன்ட்ட சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் குனிஞ்சு எடுக்கலான்னு போக, இதை பார்த்து ஆலனும் இல்லை பரவாயில்ல நான் பண்ணி நீங்கள் பண்ணண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆலனோட அப்பாவுக்கு எந்த ஒரு பேரும் மென்ஷன் பண்ணாதனால நம்ம இனி இவரோட பேர் ஆலனோட அப்பானியே வச்சுப்போம். ஸோ அவர் என்ன சொல்லாருன்னா, இல்லை வேணாம், ஆல்ரெடி நீ ஒரு கெட்ட கனவுல முழிச்சு ரொம்ப டென்ஷனாக வந்திருக்க, அதனால் நானே படிக்கேன்னு சொல்ல. இது கேட்டதுக்கப்புறம் ஆலன் அவன் ரூமையே சுற்றி பார்க்கான். ஒரு பக்கம் கேலண்டரில் எல்லாமே கீச்சு வச்சுருக்கு. சுற்றி இருக்க ரூமே நல்லா இருட்டாக பயங்கரமாக இருக்க, அவனுக்கு ஞாபகம் மருதினால எல்லாத்தையுமே புதுசாக பார்க்கான். இங்கே அங்கங்கே நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இவன் பார்க்க இடம் இருக்க இடம் எல்லா இடத்துலையுமே கண்ணாடி தான் இருக்குது. கண்ணாடியில் தான் அந்த பேய் மாதிரி கூடிய அந்த வயசான தாத்தாவும் வராங்க. நான்லாம் வீட்டில் ஒரு கண்ணாடி ரூமில் இருந்தாலே நைட்டு தூங்குறப்போ முடி போட தான் தூங்குவேன். யாருக்கெல்லாம் பிளட்டி மீறி கதை பற்றி தெரியுமோ அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ராமாவில் முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் திரும்பி பார்க்க இடம்லாம் கண்ணாடி மட்டும் தான் வந்திருக்கும். நம்ம எப்படி சுற்றி இருக்க கண்ணாடியை நோட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆலன் வீட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு நோட் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்து ஆலனோட அப்பாவும், உனக்கு தலைவலிக்குன்னு சொன்னல, இந்த டேப்லெட்டு போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்க. ஆலனும் அதை பார்த்துக்கிட்டு, இல்லை பரவாயில்ல, இப்போ எனக்கு பரவாயில்லாமல் இருக்குது, நான் குளிச்சுட்டு வரேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அப்பா கேரக்டரும் அதே போல் அந்த இருட்டுக்குள்ள அப்படின்னுட்டு, சரி நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் கீழே எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். உண்மைக்கு சொன்னால் இதே மாதிரி நம்மளும் ஒரு இடத்துல திடீர்னு முழிச்சிக்கிட்டு நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு தெரியாத ஒருத்தங்களை சொன்னால் எப்படி முழிப்போமோ அதே மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்று ஆலனும் அவனோட அப்பாவை பார்த்துட்டு போகிறான். இந்த ஆலனோட அப்பா கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் வந்திருக்கு. சொல்லப்போனால் மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. என்ன நடக்கு, சுற்றி இருக்க விஷயம் எதுவுமே புரியாமல் எல்லாமே மறந்து நிற்கிறாமே, என்னோட பேர் ஆலன் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு மறக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முகத்தை கழுவி அவனே அவன் முகத்தை கண்ணாடியில் பார்க்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்ண ஆலன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆலனோட அப்பாவும் ஆப்போசிட் சைடில் உட்காந்து சிரிச்சிட்டே பார்த்துட்டு இருக்காரு. ஆலனும் ஆலனோட அப்பாவை பார்த்து சாப்பாடு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆலனோட அப்பாவும் பதிலுக்கு வேண்டாம் இவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கோ, இன்னும் நிறையா இருக்குது, எனக்கு கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்காரு. ஆலனும் இல்லை எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆலனோட அப்பாவும் சரி அப்படி நீ சாப்பிட்டுட்டேன்னா அந்த டேப்லெட் எடுத்து போட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரு கிளாஸில் ஒரு டேப்லெட் இருக்குது, அதையே ஆலன் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஊற்றி பார்க்க, ஆலனோட அப்பாவும் இந்த தண்ணி மாத்திரை போட்டுவிட்டு தண்ணியை குடி அப்படிங்கிற மாதிரி நீட்ட ஆலனும் அந்த மாத்திரையை போட்டுடுறான். ஆலனோட அப்பாவும் மாத்திரை போட்டால் நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆலனும் அதை கேட்டு அந்த டம்ளரில் கொடுத்த மொத்த தண்ணியும் குடிச்சு முடிச்சிடறான். ஆலனோட அப்பாவும் சரி நான் பிளேட்டெல்லாம் கழுவி வச்சிடுறேன், இன்றைக்கி என்னெல்லாம் நடந்து நீ மாத்திரை போட்ட அப்படிங்கிறத உன்னோட டைரியில் போய் எழுதி வை, அப்போ தான் உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா நீ அதெல்லாம் மறந்துடுவேன், உன்னோட டைரி என்ன இருக்குது அந்த டைரியில் எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சுக்கோ அப்படின்னு ஆலன்ட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட ஆலனோட அப்பா சொன்ன மாதிரியே இப்போ எழுத ஆரம்பிக்கான். இன்றைக்கி காலையில் நான் முழித்தேன், 15 நிமிஷம் ஆச்சு நான் இதை கனவு தான் அப்படின்னு சொல்லி உணர்ந்து முழிக்கிறதுக்கு. இல்லை 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு. என்னோட அப்பாவே எனக்கு யாருன்னு தெரியல, என்னோட அப்பா கொண்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் நான் தட்டி உடச்சி போட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கான். காலையில் அப்பா கூட சாப்பாடு சாப்பிட்டுட்டு மாத்திரையும் போட்டுட்டேன், இனி நீ மாத்திரை எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே அவன் எழுதுகான்.
எழுதி முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே மறந்துடுச்சு அப்படிங்கிறனால அந்த டைரியில் வேறு என்ன எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு திருப்பேன். அங்கே திருப்பினா எல்லாமே கொடூரமாக இருக்குது. ஒரு தாத்தா மாதிரி ஒரு உருவம், கண் இந்த மாதிரி வித்தியாசமாக வரைஞ்சி வச்சிருக்கேன். அதை வாசிக்க ஆரம்பிக்கான். இப்போ பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸில் நான் அதை திரும்பவும் பார்த்தேன். திரும்பவும் அதே கண்ணாடியில் என் முதுகு பின்னாடி பார்த்தேன். அது பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருந்து என்கிட்ட ஏதோ சொல்ல வந்த மாதிரியே இருந்து அந்த உருவம் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஞாபகப்படுத்தி பாரு, ஞாபகப்படுத்தி பாரு, திரும்பி ஏன்ட்டே வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்து நான் வாசித்து பார்க்கான். அவன் சீரியஸாக அந்த விஷயத்த வாசிச்சுக்கிட்டு அதுக்குள்ளாடியே போன மாதிரி இருக்கேன். பக்கத்தில் ஆலோனோடப்பா வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க பைப்பில் பக்குன்னு பயந்துடுறான். அப்படியே அந்த புக்கை பார்த்துக்கிட்டே ஆலோனோட அப்பா பார்த்து, ஏதாச்சும் பேய்களை பார்த்தேன்னா பேய்கள் இருக்கா, அது ஏன் என்ன துரத்துது, நான் ஏன் இப்படி எழுதியிருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல பதிலுக்கு ஆலனோட அப்பாவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு உடம்பு முடியாதனால தான் இப்படிலாம் உனக்கு இருக்குது, வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆலனும் பதிலுக்கு, நான் தான் அதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேனே, அது பேயாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அது பேய் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆலனோட அப்பாவும், இல்லை உனக்கு வந்து உடம்பு முடியாதனால ஒரு சில ஹாலுசினேஷன்ஸ்லாம் வருது, அதில் ஒன்று தான் இந்த வயசான தாத்தா அப்படிங்கிறவங்க கனவுல வருவார் அப்படின்னு சொன்னது. நான் உன்ட்ட முன்னாடியும் உன் டைரியில் எழுதி வைக்க சொன்னேன்ல, இதெல்லாம் என்னோட ஹாலுசினேஷன்ஸ்னால வர்றது தான் அப்படின்னு சொல்லி நீ என்ன எழுதலையா அப்படிங்கிற மாதிரி ஆலனை பார்த்து கேட்க ஆலனும் அவன் ஒன்றும் தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். இதை பார்த்து ஆலனோட அப்பாவும், சரி பிரச்சனை இல்லை, இப்போவும் ஒன்றும் ஆகலை, ஏன் இந்த விஷயத்த நீ இப்போ எழுதிக்க கூடாது, அது எல்லாமே உன்னோட ஹாலுசினேஷன்ஸ்லாம் வேறு எதுவுமே கிடையாது, அதை பற்றி நீ யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதுவே, எப்போல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கும், எப்போல்லாம் இப்படி தோணுதோ, எப்போல்லாம் நீ அந்த உருவத்தை பார்க்குறியோ அப்போல்லாம் அது எழுதுவே, அப்போ தான் நீ அதுலேருந்து சரியாக வெளியே வருவேன், டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஆலன்ட்ட கேட்க அவனும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு, மேபி இது நம்மளோட இமேஜினேஷனாக தான் இருக்கும், நிஜமான பேயெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஆலனோட அப்பாட்ட சொல்லிடுறான். ஆலனோட அப்பாவும் வெளியே வந்து உட்காந்து ஷூவையும் சாக்ஸையும் போட்டுட்ருக்க பார்த்து ஆலனோட அப்பா வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது. அவரும் சிரிச்சுக்கிட்டே ஆலனை பார்த்து சேஃப்டியாக வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல ஆலனும் நான் சரியாக இருந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லலாம். திருப்பி ஆலனோடப்பா, உனக்கு சாப்பாடு வேணாம், நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், அதை எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கோ, அப்புறம் உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணா நான் டேபிளில் தான் இருக்குது, அதுவும் எடுத்து சாப்பிட்டுக்கோ, வேணாம் உனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொன்னால் என்னோட நம்பர் டேபிளில் எழுதி வச்சுருக்கேன், அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல ஆலனும் இப்படி அடுக்கடுக்க ஆலோடப்பா சொல்லிட்டு போகிறத பார்த்துட்டு, கண்டிப்பாக நான் பார்த்துக்கேன்ப்பா, நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை சொல்லி அனுப்பி வைக்கான். இந்த கதை மொத்தமே இருட்டாக தான் இருந்து, ஆனால் இந்த வீட்டை விட்டு வெளியே காமிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிரைட்டான லைட்டாக அப்பா பிள்ளைக்கு பாசமும் வெளியே வருதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஆலனோட அப்பா இவ்வளோ பேசினதுக்கப்புறமும் திருப்பி காலை போய் உட்காந்துக்கிட்டு, நீ வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போயிடாத, ஒரு வேளை நீ போனேன்னா நீ வந்த வழியை மறந்துடுவ, அப்புறம் திருப்பி நீ மறந்துனா வீட்டுக்கு வர்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆலனும், சரிப்பா நான் வீட்டிலேருந்து எங்கேயும் போக மாட்டேன், நான் பத்திரமா வீட்டிலே இருக்கேன், நீங்கள் நல்லபடியாக ஆஃபீஸ் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. ஆலனப்பா கிளம்புறத பார்த்த ஆலனும் பேக்ரவுண்ட் வாய்ஸில் ஞாபகம் மருதி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அவங்களால இன்றைக்கி நடந்தது நாளைக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது, இது ரொம்ப சின்ன லைஃப் தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் செத்து பிழைக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க புதுசாக தான் விஷயத்தை கற்றுப்பாங்க, புதுசாக தான் அவங்களோட உறவுகளையும் கண்டுபிடிச்சிப்பாங்க, இது ரொம்ப ஒரு கஷ்டமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவனோட வாழ்க்கையை பற்றி அவன் நினைக்கான். வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு அவன் டைரியை பிரித்து பார்க்கான். பிரித்து பார்த்து இந்த டைரி தான் என் கூடயே இருந்துருக்குது, இந்த டைரியில் தான் நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், நாளைக்கு என்ன பண்ணேன்னு எல்லாமே வந்து எழுதி வச்சிருக்கேன். இந்த டைரியை வாசிக்கும் போது இந்த டைரியில் எல்லா விஷயமுமே நான் டெய்லி பண்ணக்கூடிய விஷயம் தான் எழுதியிருக்கேன், அதையும் தாண்டி என் லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா எப்போது அந்த கண்ணாடிக்கு முன்னாடி எனக்கு தெரியக்கூடிய அந்த ஒரே ஒரு உருவம் தான், அந்த உருவம் பார்க்க ரொம்ப வயசான ஒருத்தரோட உருவம் மாதிரி இருக்கும், அவர் என்னை பார்த்து எப்போவுமே ஞாபகப்படுத்தி பாருன்னு சொல்கிற மாதிரியே இருக்கும், அவரோட கண்ணில் ரொம்ப கோவமாக இருக்கும், முக்கியமாக என்னை பார்த்து தான் கோவமாக இருக்க மாதிரி இருக்கும், அவர் வரக்கூடிய ஒரே ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அது அந்த கண்ணாடி தான், அதுவும் என் முதுகு பின்னாடி, நான் திரும்பி பார்க்குறப்ப அவர் காணாமல் போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என் வாசிட்டு இருக்கப்பவே அந்த சோஃபாவுக்கு பின்னாடி இருந்த கண்ணாடியில் அதே ஒரு உருவம் நடந்து போகிற மாதிரி இருக்குது, இதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆகி எங்கே திரும்பி பார்க்க, ஆனால் அங்கே யாருமே இல்லை, அதே டைமில் வெளியே காலிங் பெல் சத்தம் கேட்க அவனே எஞ்சி போய் அங்கே யார்டா காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போக இருக்கிறது அவனோட ஒரு ஃப்ரெண்டு போல், அவனும் வா வந்து கதவை தர, என்ன அங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி கேட்கான். ஆலனுக்கும் அவனை பற்றின ஞாபகம் இருக்கும் போல், அதனால அவன் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே நடந்து போக அவனோட பெட்ரூமில் இருக்க கண்ணாடியை கிராஸ் பண்ணப்போ திருப்பி அந்த வயசான தாத்தாவோட உருவம் தெரிய அவன் கொஞ்ச நேரம் கிராஸ் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு யோசிச்சு பார்க்கான். திருப்பி அதே கண்ணாடிக்கு முன்னாடி போய் எட்டி பார்க்க அப்போ அந்த உருவம் தெரியலை, அவனுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் யோசிச்சு பார்த்துட்டே கீழே போயிடறான். ஸோ வெளியில் நிற்கிறது ஆலனோட ஃப்ரெண்டு, ஆனால் ஆலனோட ஃப்ரெண்டுக்கு எந்த ஒரு பேரும் நமக்கு சொல்லாதனால நம்ம ஆலனோட ஃப்ரெண்டுனையே சொல்லிப்போம். ஸோ ஆலனோட ஃப்ரெண்டும், நீ ஏன் ரொம்ப நாள் ஸ்கூலுக்கு வரல, எக்ஸாம்ஸ் கூட எழுதலையே, ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆலனும் அதுக்கு எனக்கு கொஞ்சம் உடம்புக்கும் முடியலை, அதனால தான் வரல, இப்போ தான் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்தே டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன் அப்படின்னு ஃப்ரெண்டு பையன்ட்ட சொல்லிட்டு வரேன். ஃப்ரெண்டு பையனும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல, ஆனால் நீ என்ன அந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆலனும் வா வீட்டுக்குள்ளே போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃப்ரெண்டு பையனும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே வந்தோடனே ஆலனோட ஃப்ரெண்டும் நல்லா வெயில் அடிக்குதுல, வெயில் காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சட்டை கழுத்திட்டு அங்கே ஒரு கூடிய டைனிங் டேபிளில் போய் உட்காரான். ஆலனும் அவனுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து கொண்டு கொடுக்க
2 பையனும் என்னமோ சொந்த வீட்டில் சட்டை கலத்திட்டு நல்லா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்லா சாப்பாடை சாப்பிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி பார்த்த சீன்ஸோடு இந்த சீன்ஸும் நல்ல குட் வைப்பை கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ ஆலனும் அவன் அப்பா கிட்ட எப்படி தான் அந்த கோஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஆலனோட அப்பாவும் அது வந்து ஒரு ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்ல இவனால நம்ப முடியல. இப்போ அதே விஷயத்தை அப்படியே ஃப்ரெண்டு பையன்ட்டையும் இப்போ ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஃப்ரெண்டு பையனும் சரி என்ன உருவம் அடையாளத்தை கொஞ்சம் சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆலன்ட்ட கேட்கான். ஆலன் என்ன சொல்லான்னா அந்த உருவம் ஒரு வயசான தாத்தாவோட உருவம் மாதிரி இருந்து அவருக்கு தலையில் வெள்ளை முடி இருந்து தாடியும் வெள்ளையாக தான் இருந்து இப்படி ஆலன் சொல்ல சொல்ல ஃப்ரெண்டு பயலுக்கு ரியாக்ஷன் என்னமோ ஹாரர் ஸ்டோரியை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஹாரர் ஸ்டோரியில் வரக்கூடிய பேயை நல்லா வர்ணித்து சொல்கிற மாதிரியே இருக்குது. அவன் அதை சீரியஸான லுக்கோடு சீரியஸாக கேட்டுட்ருக்கான். அப்போ ஆலன் என்ன சொல்லான்னா அவரோட கண் ரொம்ப கோபமாக இருந்து என்ன பார்த்து ரொம்ப கோபப்படுற மாதிரி இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க இன்னும் கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு நிஜமாகவே ஒரு ஹாரர் ஸ்டோரி கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆலன்கிட்ட சொல்லுவான். ஆலனே உங்களுக்கு கூடிய ரியாக்ஷனை பார்த்துட்டு நீ இந்த பேய்கள்லாம் உண்மைன்னு நினைக்கிறியா அது நிஜமாக இருக்குமா அப்படின்னு கேட்க ஃப்ரெண்டு பையெல்லாம் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கான். பேய்களா கண்டிப்பாக பேய்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பேய்கள் இருந்தால் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டிப்பாக யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஸோ யாருக்கும் உதவாத மாதிரி யாராலையும் பார்க்கப்படாத ஒருத்தங்களாக தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காங்க. இதை கேட்ட ஆலனும் யாராலையும் பார்க்கப்படாதவங்களா அப்படின்னா என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை பார்த்து ஆலனோட ஃப்ரெண்டும் கொஞ்சம் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்ல ஆலனும் கொஞ்சம் பக்கத்தில் வரான். இல்லை இது பார்த்தாது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு இவனே ஆலனுக்கு பக்கத்தில் போய் அவன் காதுகிட்ட போய் க்ளோஸாக நின்றுட்டு நீ அதை ஸ்மெல் பண்ணுறியா உனக்கு அந்த ஸ்மெல் தெரியுதா அப்படின்னு கேட்க ஆலனும் ஏதோ சீரியஸாக யோசிச்சுட்டு ஆமாம் எனக்கு தெரியுது பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஆலனோட ஃப்ரெண்டும் ஆமாம் கரெக்டாக சொன்ன பெர்ஃப்யூம் தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு அவனை கிண்டல் பண்ணுவான். ஆலனும் பெர்ஃப்யூம்ஸ்னால் என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க ஆலனோட ஃப்ரெண்டும் நீ ஒரு ஜெர்மன் புக்கு அந்த புக்கில் பெர்ஃப்யூம்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து வாசிருக்கியா அப்படின்னு கேட்க ஆலனும் ஆமாம் வாசித்த மாதிரி ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். அப்போ தான் ஆலோட ஃப்ரெண்டு என்ன சொன்னானா அது என்ன சொல்லியிருக்கோன்னா ஒரு அழகான பூ நல்லா மனத்தோடி அழகாக பூத்து குலுங்கிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதோட அந்த நறுமணம் அப்படியே காத்தோடி வந்து காணாமல் போயிடும். அதாவது எப்படி வந்து அந்த ஆவியெல்லாம் வந்து அதை உடம்பு விட்டு வெளியே போனதுக்கப்புறம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கான். ஆலனும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்னோடய அப்பா யாருன்னு தெரியலை, என்னை பற்றி தெரியலை, டெய்லி என்ன நடக்குங்கிற விஷயமும் எனக்கு தெரியலை, எனக்கு எல்லாமே வந்து மறந்து போயிடுது, எனக்கு உன்னையும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இப்படி ஆலன் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கதை பார்த்த ஃப்ரெண்டு பையனும் நீ வந்து ஒன்றும் ஃபீல் பண்ணாத எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் சீக்கிரம் எல்லாமே முடிவுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்துட்டு அது என்ன முடிவுகிறது எதுவுமே அப்படி வந்து தெரியலையே இன்னும் கஷ்டமாக தானே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல இதை பார்த்து ஃப்ரெண்டு பையனும் நீ எல்லாரையும் மறந்தா நான் நீ வந்து என்ன மறக்கலை நீ என்ன ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டோடனே ஆலனும் கொஞ்சம் சந்தோஷப்படுங்க. ஃபைனலாக ஆலனோட வீட்டில் நல்லா சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் பேசி எடுத்துக்கிட்டு சட்டையும் போட்டுக்கிட்டு ஆலனோட ஃப்ரெண்ட் என்னென்னா வெளியே வந்து என்னை பொறுத்தவரை நீ நார்மலாக தான் வந்து இருக்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சீக்கிரம் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் வந்து முடிஞ்சிடும் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரம் அப்படியே கேப் விட்டுக்கிட்டு திரும்ப ஒரு வேளை இந்த வீட்டில் அது இருக்குன்னு நினைக்க அப்படின்னு சொல்ல ஆலனும் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு பார்க்க அப்போ தான் சொல்லலாம் இந்த வீட்டில் ஏதோ பேய் இருக்குன்னு நினைக்கேன் இந்த வீட்டோட ஓனர் அந்த பேயாக இருக்கும்னு நினைக்கேன் அந்த வீட்டில் நீனும் அப்பாவும் தங்குறது பிடிக்காம தான் இது ஒன்று பயமுடுத்துதுன்னு நினைக்கேன் பேசாமல் இந்த வீட்டை விட்டு நீங்களும் அப்பாவும் பேருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பேயோட கெட்டப்பில் போட்டு நடிக்கிற மாதிரி பேயோட ஆக்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். இவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்து ஆலனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. டே நிறுத்து போதும் போதும் அப்படின்னு சொல்லி அவனை வந்து அடிக்கான். நல்லா வெண்ணிலவு மாதிரி சிரிச்சிட்டு இருந்த பையன் கொஞ்ச நேரத்தில் வாயை மூடிட்டு ஒருவேளை நீ சொன்ன மாதிரி இருக்குமோ ஒருவேளை இந்த வீட்டில் பேய் இருந்தால் அந்த பேய் என்னை வந்து பயமுடுத்துதா என்ன அப்படிங்கிற மாதிரி நீ ஷாக்கிங்காக ரியாக்ஷன் கொடுக்கா. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பேய் இருந்தனால நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்டு பையன்கிட்ட கேட்க அவன் ஆல்ரெடி சீரியஸான விஷயத்தையும் ஜோக் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். அவன் ஆலன்ட்ட நீனும் உங்கள் அப்பாவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அந்த ஆவிக்கிட்ட தயவு செய்து எங்களை விட்டுருங்க நாங்கள் இங்கேயே இருந்துக்கோம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி வேண்டிக்கோங்க. இந்த ஃப்ரெண்டு பையன் உள்ளே வந்த டைமில் இருந்தமே இவங்க ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதனால் இவன் என்ன சொல்லலான்னா உன்னோட தாயை நீ வந்து கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணிக்கோ அந்த தாயை யூஸ் பண்ணி அவட்ட கேளு அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு திரும்ப ஒருவேளை அந்த ஆவி உங்கள்கிட்ட ஏதாச்சும் கம்யூனிகேஷன் பண்ண ட்ரை பண்ணுதா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்க இவன் சொல்லதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தேன். ஆலனுக்கும் சிரிப்பு தாங்க முடியல. அதனால் சரி போதும் நிறுத்து ரொம்ப பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் அடிக்க ஆலனோட ஃப்ரெண்டும் சரி ஒன்றும் ஃபீல் பண்ணாத எல்லாமே வந்து சரியாயிரும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி காமிச்சா நமக்கு ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையனை பார்த்துருப்போம் வின் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரில் அந்த பையன் வந்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தா ஆலன் தூங்கிட்டு இருக்கா இது ஆலனோட கனவு போல. ஸோ ஆலனோட கனவுல அந்த பையனும் ஓ தூங்க மூஞ்சி முழிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க அதாவது வின்னு கேட்க ஸோ இவனும் நீ யாரு நான் இங்கே இருக்கேன் இது என்னோட வீடு இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். அப்படி அந்த கனவுல சொன்னது மட்டும் இல்லாமல் இது கண்டிப்பாக என்னோட கனவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல வின் கேரக்டரும் அப்படி உன்னோட கனவாக இருந்தால் உன் கனவுல இருக்கக்கூடிய அந்த கனவு நாயகன் நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் வந்து சொல்லி விட்டுருக்கான்.
ஆலனும் கனவுலையே இதெல்லாம் உண்மை நான் நிரூபிச்சுக்கானின்னு சொல்ல உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம நீ தான் இதை கேட்டேன்னு அவனை வந்து கிஸ் பண்ணிடுறாங்க கண்ணத்தில். ஆலனும் இந்த கனவுல இருந்து முழிச்சு ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷன் கொடுக்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணி 2 பேரும் டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கதை வந்து காணிக்காங்க. அப்பாவும் உனக்கு ஏதாச்சும் வந்து கனவு வந்துச்சா, முக்கியமாக அந்த வயசான தாத்தா பற்றி ஏதாச்சும் வந்து கனவு வந்துச்சா, உனக்கு ஏதாச்சும் கனவு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஆலன் அப்படியே நிமிந்து அவன் அப்பாவை பார்த்துக்கிட்டேன். ஆனால் அந்த தாத்தா அந்த கண்ணாடிக்கு முன்னாடி வந்து அதை பற்றி யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஆமாம் எனக்கு வந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் அப்பாட்ட வந்து சொல்ல அப்படி காணிக்கிறப்போ ஆலனோட வாய்க்கும் அவங்க அப்பாவோட ஃபேஸுக்கும் தான் ஜூமை பிடிச்சி காணிக்கானுங்க. ஆலனோட அப்பாவும் அந்த வயசான தாத்தா பார்த்தா உனக்கு இன்னுமே வந்து பயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஆலனும் ஆமாம் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே அந்த ஆவி என்கிட்ட எதுவும் வந்து சொல்ல நினைக்குதுன்னு நினைக்கேன், அந்த ஆவி ஏதோ நம்மகிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண நினைக்குதுன்னு நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்பாட்ட வந்து சொல்லுவாங்க. உனக்கு எது அப்படின்னு நினைக்க வைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஆலனும் பதிலுக்கு என்னால் அதை வந்து சென்ஸ் பண்ண முடியுது, என்னால் அதை உணர முடியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுங்க. ஆலனோட அப்பாவும் மொத்தமாக அவன் சொன்ன பதில் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நீ வந்து ரொம்ப ஓவராக யோசிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கேன், இது எல்லாமே உனக்கு வந்து வரக்கூடிய கனவோட பக்க விளைவுகள் தான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது உன்னோட ஹாலுசினேஷன்ஸ் தான், அதை பற்றி ரொம்ப யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டேன். உனக்கு இப்போ வந்து இந்த கனவு எல்லாத்தையுமே நீ வந்து உன்னோட டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆலன்ட்ட கேட்க ஆலனும் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல ஆலனோட அப்பாவும் நான் சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கோ, அது எல்லாமே வந்து ஹாலுசினேஷன் தான், நீ இப்படி வந்து எழுதாமல் இருந்தேன்னா டாக்டர் சொல்லதே நான் சொல்லதே வந்து ஒழுங்காக கேட்காம இருந்தேன்னா எப்படி நீ வந்து சரியாவ, சாப்பிட்டுக்கிட்டு ஃபஸ்ட் உன் டைரியில் போய் உனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதுவி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கத்துறாரு. இப்படி கத்திக்கிட்டு உனக்கு வேறு ஏதாச்சும் உன் கனவுல புதுசாக வந்துச்சா, யாரையாச்சும் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க இப்படியே ஆலனோட கண்ணுக்கு ஜூமை போய்க்காங்க. ஆலனுக்கும் பின் அவனோட கனவுல வந்தது வந்து ஞாபகம் வருது. அவனுக்கு இது ஞாபகம் இருந்தாலுமே அப்பா கிட்ட இல்லை அப்படி எதுவுமே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். இந்த வீடு முழுக்கவுமே வந்து கண்ணாடியாக தான் இருக்குது, இந்த கண்ணாடியில் தான் வந்து பிரச்சனையும் இருக்குது, அந்த கண்ணாடியில் தான் இந்த வயசான தாத்தாவும் தெரிகிறாரு. இருந்தாலும் இந்த வீடு முழுக்க கண்ணாடி இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக தான் வந்துருக்குது. அப்புறம் இந்த அப்பாவோட இவர் கேரக்டரே கொஞ்சம் வித்தியாசமாக தான் வந்திருக்குது. எப்படி கரெக்டாக ஆலன் கனவுல வின் வந்தானோ அதே டைமில் உன் கனவுல யாராவது புதுசாக வந்துடான்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் வந்திருக்குது. அப்படி இந்த சைடை கட் பண்ணி காமிச்சா ஆலன் அவன் டைரியை திறந்து வாசிட்டு இருக்கான். அப்படி திறந்து வாசிக்கிறப்போ இவ்வளோ நேரம் நமக்கு அரைகுறையாக கண்ணாடியில் காமிச்சா அந்த முகத்தை வந்து முழுசாக காணிக்காங்க. ரொம்ப கோபமான ஒரு முகம், மண்டையில் கொஞ்சம் வெள்ளை முடி, கொஞ்சம் தாடி மீசெல்லாம் வந்து இருக்குது. எப்போவுமே இது என்னை முறைச்ச பார்த்த மாதிரி தான் இந்த உருவம் வந்து இருக்குது. என்ன தான் வந்து டார்கெட் பண்ணி வந்து வருது, வேறு யாருமே அதை வந்து பார்க்கல. இது கண்டிப்பாக ஒரு ஹியூமன் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இது ஆவியா இல்லை வேறு என்னமானே எனக்கு வந்து தெரியலை. ஆனால் இந்த கண்களையும் இந்த உருவத்தையும் பார்க்குறப்போ எங்கேயோ நான் இதை பார்த்த மாதிரியே வந்து இருக்குது, எனக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரியே வந்து இருக்குது. இவ்வளோ தான் இவன் நடந்தாலும் அதை என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி வந்து இருந்தாலும் எப்போவுமே என்கிட்ட எதுவும் ஒன்று ஞாபகப்படுத்தி பாரு, என்கிட்ட வா திரும்ப வா அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துருக்குது. ஏன்னா என்னால் தான் அந்த உருவத்துக்கிட்ட சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதோட இது எல்லாத்தையும் வாசிச்சுக்கிட்டு டைரெக்ட் கீழே வச்சுட்டாங்க வந்து எஞ்சி போக அவன் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த கண்ணாடியை பார்க்கான். அந்த கண்ணாடியை பார்த்தோன்னே அவனுக்கு அந்த வயசான தாத்தாவோட ஞாபகம் வர என்ன தோணுச்சோ தெரியல, அவன் ஒரு வெள்ளை கலர் டவல் எடுத்து அதுக்கு மேலே அப்படியே போட்டு மூடி வச்சிடறான். இந்த சீனை கட் பண்ணி பார்த்தா அவன் அடுத்த சீனில் குளிக்க போகிற மாதிரி இருக்குது. ஸோ குளிக்க போகிற இடத்துல அந்த பாத்ரூமே ஒரு பெரிய கண்ணாடி இருக்க கொஞ்ச நேரம் அந்த கண்ணாடியை பார்த்தவன் திருப்பியும் கொஞ்சம் ஒரு பயத்தில் என்ன பண்ணானா அதுக்கு மேலேயும் வந்து அந்த டவலை போட்டு மூடி மறைச்சிடறான். சரின்னு சொல்லிட்டு ஷவர் ஆன் பண்ணி குளிக்கலாம் உள்ளாடி போகிறான். உள்ளாடி போகிறப்போ அவனுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் திரும்ப அந்த உருவத்தை பார்த்துருமோ அப்படிங்கிற பயத்தில் சீக்கிரம் குளிச்சிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஊர் கொஞ்சம் விளையாடாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் சைடில் திரும்பி பார்த்தா திருப்பியும் அந்த உருவம் தெரிய அவன் பயந்துடுறான். முடிச்சோமா ஓடுவோம் ஒரு ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி சீக்கிரமே குளிச்சுனா வெளியே வந்துடுறான். கண்ணாடிக்கு மேலே போட்டு அந்த டவலை எடுத்து அவன் தலையை வந்து துடைக்க ஆரம்பிக்கான். இவனும் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தா திருப்பி அந்த பாத்ரூம்ல இருந்து டேப்பை திறந்து தண்ணி சத்தம் கேட்குது. இதை பார்த்துக்கிட்டு உள்ளாடி போய் டேப் அடைச்சிட்டு நின்று பார்த்தா திருப்பியும் அந்த உருவம் வந்து அவன் கண்ணு முன்னாடி வந்து தெரியுது. அதை பார்த்தவன் நல்லா பயந்துடுறான். மாடியில் தன்னோட ரூம்லேருந்து கீழே இறங்கி வந்து அவனோட அப்பா பேரை சொல்லி வந்து கத்திக்கிட்டே இருந்திருக்க. ஆனால் அவனோட அப்பா எங்கள் வீட்டில் எங்கேயும் இருந்த மாதிரி வந்து தெரியல. இவனும் பயத்தில் ஒரு ரூமாக போய் அவன் அப்பா வந்து தேடி பார்க்க ஒரு இடத்துலையும் இவனோட அப்பா வந்து இல்லை. ஸோ இதுக்கு மேலே இவனால் பயப்பட முடியாமல் இருக்க முடியலை. அதனால எல்லாருமே வந்து லைட்டை போடான். ஒரு பர்டிகுலர் டைமில் அவனுக்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அதனால நீ யார், எதுக்காக என்ன எப்படி வந்து தொந்தரவு பண்ணுற, உனக்கு தைரியம் தான் என் முன்னாடி வா, எதுனாலும் என்ன நேரடியாக வந்து ஃபேஸ் பண்ணு, எதுக்கு என் முதுகு பின்னாடி அதுவும் கண்ணாடியில் வந்து தெரிஞ்சிட்டு இருக்க, வா வந்து என்ன பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து கற்றுக்காங்க. இப்படி கோபத்தில் கத்திட்டு இருந்தவன் நீ மாடியில் தானே இருக்க, என்ன நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறான். மாடிக்கு போய் அவனோட ரூமில் அந்த பாத்ரூமில் தானே கடைசியாக பார்த்துருப்பான். அங்கே போய் நின்றுட்டு தைரியம் இருந்தாவா, நீனும் நான் மட்டும்தான் இருக்கும், நீ வந்து நான் இருக்க இடத்துல தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும், நான் இங்கே இருந்தால் நீனும் இங்கே தான் மாட்டிப்பேன், எவ்வளோ தைரியம் உனக்கு, எதுனாலும் என் முன்னாடி வந்து காட்டு அப்படிங்கிற மாதிரி கற்றுன்னு கத்த
திடீர்னு நிறைய ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நிறைய விஷயம் வந்து போகுது. இது எல்லாத்தையுமே அவனுக்கு ஞாபகம் வந்தோடனே அவனுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்க வாங்கி கீழே விழுந்துடுறான். அப்போ ஒரு பட்டர்ஃப்ளை ஜூம் அப்பில் காணிக்காங்க. அப்படியே அதை கட் பண்ணா ஆலனோட ஆலனோட பேரை சொல்லிட்டு அவனோட பாத்ரூம் டோர் திறந்து பார்த்தா ஆலனும் அவனோட அந்த பாத் டப்லி வந்து மயங்கி கிடக்கான். இதை பார்த்துட்டு அப்பாவும் பதறி போய் உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் இங்கே படுத்து கிடக்க அப்படின்னு சொல்லி ஆலனை தட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த சீனை கட் பண்ணால் அப்படியே காலையில் விடிஞ்சிருது. ஸோ அப்பாவும் மகனும் எப்பவும் போல் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்க. அப்பாவும் ஃபஸ்ட்டு விஷயம் உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், நீ எப்படி வந்து பாத் டப்பில் போய் கிடந்த, என்ன ஆச்சு, என்ன நடந்த அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஆலனும் ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நான் வந்து தூக்கத்தில் நடந்துகிட்டே போய் அங்கே தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஆலனோட அப்பாவும் நீ என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஆலன்ட்ட கேட்க ஆலன் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க. உனக்கு டாக்டர் சொல்லணும் நான் சொல்லணும் வந்து ஞாபகம் இருக்கு தானே, எல்லா விஷயமே வந்து ஹாலுசினேஷன்ஸ் தான், நீ இப்போ என்கிட்ட எந்த விஷயமும் சொல்லலை அப்படின்னு சொன்னோம்னா எப்படி வந்து நீ சரியாக முடியும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆலனுக்கும் வந்து டென்ஷன் ஆயிடுது. அதே சமயம் நமக்கு ஒரு விஷயத்தை காணிக்க இவங்க டைனிங் டேபிளில் இருக்கக்கூடிய சாப்பாடுல யாரை தட்டி விட்ற மாதிரி அப்படியே அந்த சீனை கட் பண்ணி காணிச்சா திருப்பி ஆலன் என்ன சொல்லானா, நீங்கள் இப்போவும் மற்றவங்க என்ன சொல்லாங்கன்னு தான் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, என் மனசில் என்ன இருக்குது நீங்கள் வந்து கேட்டதே இல்லை, அந்த உருவம் உண்மை தான், எனக்கு வந்து அது தெரியுது, நான் சொல்லதை நீங்கள் நம்பவே மாட்டேங்கிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆலன் சொல்லலாம். ஆலோட அப்பாவும் சாரி, நீ சொல்லதை நான் கேட்காத மாதிரி இருந்ததுன்னா என்ன மன்னிச்சிரு, நான் வந்து வேணும்னு அதை மீன் பண்ணி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அப்புறம் நீ முன்னாடி சொன்ன விஷயத்தை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், ப்ளீஸ் அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பவும் ஆலோட அப்பா நீ ஏதாச்சும் என்கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு வந்து கேட்க ஆலோட இந்த முறை அவன் அந்த உருவத்தை திருப்பி வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஆலனோட அப்பாவும் நீ அதை பார்த்து பயந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஆலனும் ஆமாம் எனக்கு அதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பயமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் கேப் விட்டுவிட்டு ஆனால் அதுக்கப்புறம் அது என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வருதுன்னு நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதனால் அதுக்கிட்ட உனக்கு என்ன வேணும், நீ ஏன் வந்து என் பின்னாடியே வர அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டோன்னே ஆலனோட அப்பாவுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. நான் தான் உன்ட்ட முன்னாடி சொன்னேன்ல இது உன்னோட உடம்பு சரியில்லாதனால உனக்கு வரக்கூடிய ஒரு கனவாக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, திருப்பியால அது இல்லை இதெல்லாம் நிஜம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேச ஆலனோட அப்பாவும் கோவப்பட்டு எழுந்துறாரு. எந்திரிச்சு உனக்காக நானும் டாக்டர்ஸும் எவ்வளோ வந்து கஷ்டப்படுவோம், ஆனால் நீ டாக்டர்ஸ் சொல்லதையும் நான் சொல்லதையும் வந்து கேட்காம நீ சொன்னதையும் வந்து நம்பிட்டு இருக்க அப்படி தானே, சரி நான் வந்து கேட்கேன், நீ இத்தனை நாள் சொன்ன தானே அந்த ஆவி தான் அது வந்து ஏதோ ஒரு உருண்டை ஏதோ சொல்ல வருது அப்படின்னு, அப்படி நீ வந்து கேட்டனாலேயோ இல்லை ஏதாச்சும் நடந்தனாலேயோ ஏதாச்சும் மாறிச்சா, இல்லை நீ சொன்ன மாதிரி தான் அது ஆவின்னு ஏதாச்சும் ப்ரூஃப் ஆச்சா, இல்லை ஆனால் நாங்கள் சொன்ன மாதிரி நீ வந்து கேட்க மாட்டேங்க, ஒரு வேளை நாங்கள் சொன்ன மாதிரி நீ அப்போவே இது ஒரு ஆவி அப்படின்னு நினச்சி மறந்துருந்த அப்படின்னா இந்த சமயம் நீ சரியாக இருப்ப அப்படின்னு சொல்ல எனக்கு அதை நினச்சி கோவம் வருது. அவனோட அப்பாவும் சரி நீ ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைஞ்சல அதை பற்றி திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கே வர ஆலனும் இதை கேட்டுக்கிட்டு ஒன்றுமே வந்து கிடையாது, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் வந்து பண்ணுவேன், நான் வந்து அது என்கிட்ட எதுவும் ஒன்று கம்யூனிகேட் பண்ண நினைக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், அதை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கோபமாக சொல்லலாம். ஆலனோட அப்பாவும் உனக்கு பிடிச்சதான் நீ வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோம்னா என்னோட எஃபெக்ட் இங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸோட எஃபெக்ட்லாம் என்ன ஆகும், அவங்க சொல்ல நீ கேட்டு தானே எல்லாம் சரியாக இருக்கும், இப்போ நீ இப்படி பண்ணனால தான் பிரச்சனை, இப்போ அவங்க எஃபெக்ட் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல கொஞ்ச நேரம் சைலண்டாக போயிடுது. அதுக்கப்புறம் ஆலனோட அப்பா என்ன சொல்லார் அப்படின்னு சொன்னோம்னா, சரி எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிழமை அந்த கண்ணாடியில் வரவேன் தானே, கண்ணாடி இருந்தால் தானே அந்த கிழமை வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த டைனிங் டேபிள் இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே கீழே தட்டி விட்டுட்டு அவசரமாக வந்து மேலே போகிறாரு. ஆலனோட அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டே மேலே போய் அப்பா என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்த ஆலன் முன்னாடி துணியை போட்டு மூடி வச்சிருந்த அந்த கண்ணாடியில் இருக்க அந்த துணியை எடுத்துக்கிட்டு ஒரு பொருளை எடுத்து அதுக்கு மேலே அடித்து உடைக்காரு. அந்த கண்ணாடியுமே சில்லியாக சிதறி உடைய இத்தோடு இது முடிய போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லா கண்ணாடியும் ஒன்று உடைக்க இது எல்லாத்தையுமே ஆலனும் தடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்க அந்த தலைவலியில் அப்படியே அங்கேருந்து சரிச்சு கீழே விழுந்துடுறான். இப்படி கீழே விழுந்த ஆலன் கிட்ட ஆலனோட அப்பா ஆலனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போவேன். அப்படி இந்த சீனை கட் பண்ணான். வேற ஒரு இடத்த காணிக்காங்க. அந்த இடம் ரொம்பவுமே அழகா பிரைட்டாக வந்துருக்கு. ஸோ அங்கே ஒரு ரூமில் படுத்து கிடந்த ஆலனும் அழகாக வந்து முழிக்கான். அவனோட ஆப்போசிட்டில் ஒரு பையன் இருக்கேன். அந்த பையனும் க்ரீன் கலர் சட்டை போட்டு இருக்கான். வேறு யாரும் இல்லை நம்ம வின் தான். சமயம் என்ன சொல்லான்னா ரொம்ப நேரம் தூக்கிட்டு கிடந்த தூங்க மூச்சு முழிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கான். நீ தான் என் பக்கத்து ரூமுக்கு வந்திருக்க நியூ பேஷண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஆலனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு ஒன்றும் தெரியல, திரு முடிச்சுட்டு இருக்கான். இந்த வின் அப்படிங்கிற கேரக்டர் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னோம்னா, என்ன ரொம்ப நேரமாக ஊத்து பார்த்துட்டு இருக்க, என்னோட அழகில் மயங்கிட்டியா, நான் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக தெரியறேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆலனுக்கு ஒன்றுமே வந்து புரியலை. என்னடா கனவு இப்படி இருக்குது, இதெல்லாம் நமக்கு நல்ல கனவே வந்ததில்லை, இவ்வளோ அழகான ஒரு கனவு வருதே அப்படின்னு சொல்லி அவனும் திருன்னு முடிக்கான். அதனால ஆலன் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, டே ஆலன் நல்ல கனவு வந்து தான் வந்துச்சு, அதுக்காக நீ தூங்கிட்டே இருக்க முடியாது, முழி அப்படின்னு சொல்லி அவனே அவன் தலையில 4-5 தட்டு தட்டிட்டு நிமிந்து பார்க்க பக்கத்தில் வந்து விண்ணும் என்ன சொன்ன, கனவுனியா சொன்னேன், இல்லை இது கனவு இல்லை, இது நிஜம்தான், பத்தியா என்ன அழகா தெரியறேனா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அப்படின்னு இது கனவு நினைச்சாலும் கனவுல இருக்கக்கூடிய ஒரு அழகான நாயகன் நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவனை புகழ்ந்து பேசிக்கான். ஆலனும் அப்படியே அது ஒரு கனவாக இருந்தாலும் நல்ல கனவாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ எல்லாம் வரமாட்டே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சொல்ல
இன்னும் நீ இப்படி உடனே சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் பொறுமையாகவே யோசிச்சு சொல்லியிருக்கலாம். இப்படி நோஸ் கட் பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த பெட்டை போய் படுத்துக்கான். அதில் படுத்து நல்லா உருண்டுக்கிட்டே இருக்க ஆலனும் கண்டிப்பாக இது என்னோட கனவாக தான் இருக்கும், இந்த இடம் என்னோட வீடும் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லலாம். இவன் இந்த இடம் என்ன இடம்னே தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே பின் எஞ்சி உட்காந்து இதான் ஹாஸ்பிட்டல் ஆஃப் ஃபர்கட்டன், நீ ஹாஸ்பிட்டல் ஆஃப் ஃபர்கட்டன்ல தான் வந்து இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் மூஞ்சுக்கு முன்னாடி போயின்னு சொல்லல. இதை கேட்ட ஆலனும் ஹாஸ்பிட்டலா, வாய்ப்பே இல்லை, இதுக்கு நிச்சயமாக என்னோட கனவு தான் சொல்லி இவனையும் மண்டையில் 4 தடவை அடிச்சுக்க. இதை பார்த்து வின்னும் டேய் எதுக்கு நீ உன்னையே அடிச்சு காயப்படுத்திக்க, இது நிஜமாவே ஹாஸ்பிட்டல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆலனும் ஓ இது ஹாஸ்பிட்டலா, சரி இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னா இது என் கனவில்லை நிஜம் அப்படின்னு சொன்னா இப்படிக்கு இதை ப்ரூஃப் பண்ணி காணிய, அதை தானே ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்ல. ஆப்போசிட்டில் இருக்க வின்னும் இதுதான் சான்ஸ், இதுக்கு தான் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆலன்ட்ட நான் எதுவுமே வந்து பண்ணலை, நீ தான் தானாக கேட்டு வாங்கிக்கிட்ட, சரி நான் ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஆலனையும் விட்டு பார்க்க அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காம ஆலனோட கன்னத்தில் போய் கிஸ் பண்ணிடுறேன். ஆலனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, நீ இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்லேருந்து துடிச்சது மட்டும் இல்லாமல் பெட்லேருந்தே ஏஞ்சி போய் பல்வழி அந்த பையன் எப்படி வந்து கன்னத்தில் கை வச்சுட்டு இருப்பானோ அதே மாதிரி பெட்லேருந்து இறங்கி போய் அந்த கன்னத்தில் கை வச்சுக்கிட்டே அப்படி வெறிக்க வெண்ணை பார்த்துக்கிட்டு இப்போ என்ன நடந்து அப்படிங்கிற மாதிரி கையும் ஊத்து பார்த்துக்கிட்டு கையை வச்சுட்டு நிற்க. இன்னும் எப்படி ரியாலிட்டி சூப்பராக இருந்தா பர்ஃபெக்டாக இருந்திருக்குமே, அழகாக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி இவன் கொடுத்து கிசை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ஆலன் எஞ்சி போன பேஸில் போய் உட்காந்துக்கிட்டு பெட்ஷீட்டை போட்டு இவனுமே பேச்சின் மாதிரி அதில் படுத்து கிடக்க. ஆலனும் கனவுல கூட தான் எல்லாருமே வந்து கிஸ் பண்ணிப்பாங்க, இது கண்டிப்பாக கனவு தான் அப்படிங்கிற மாதிரி இவன் திரும்பி அதே பேச. இதை கேட்ட வின்னும் சரி ஓகே உன் டவுட்டை கிளியர் பண்ணா இன்னொரு தடவை வேணா நான் கிஸ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஆலனுக்கு பக்குன்னு ஆயிடுது. கொஞ்ச நேரம் யோசிச்சு ஆலனும் இல்லை இது நிஜம்தான், இது கண்டிப்பாக நிஜமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒத்துக்கான். இன்னும் இதுதானே நான் அப்போதுலேருந்து சொல்லிட்டு இருந்தேன், இது கனவில்லை நிஜம் அப்படின்னு சொல்லி, கடைசியாக இப்போ வாசித்து நிஜம்னு ஒத்துக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி ஆலனை பார்த்து சொல்லலாம். ஆலனும் வின்னை பார்த்து உன்னோட பேர் என்னன்னு சொல்ல மறுபடியும் விண்ணுக்கு ரியாக்ஷன், ஐயோ ரூம்குள்ளே வந்தேன் உன்ட்ட பேசினேன் எல்லா விஷயத்தையும் சொன்னேன், ஆனால் கடைசியில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன்னு சொல்லி சட்டையெல்லாம் இழுத்து விட்டுட்டு ஹாய் என்னோட பேரு வின், அவனோட ரூம்மேட்டு, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். வீட்டு கை கொடுக்கான். இதை பார்த்து ஆலனும் நான் தெரியாதவங்ககிட்ட பேச மாட்டேன், நான் கையெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இன்னும் சரி உன்னோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஆலனும் அவனோட பேரு ஆலன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆயிக்கான். இதை கேட்ட வின்னும் ஓ உன் பேர் ஆலனா, சரி சரி சரி, இப்போ உனக்கு என் பேர் தான், எனக்கு உன் பேர் தெரியும், 2 பேருக்கு 2 பேரை பற்றி வந்து தெரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லை, இப்போ கை கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு திரும்பி அவன்கிட்ட சிரிச்சு பேச. ஆலனோ ஓ நீ அப்படி வரியா, இதெல்லாம் இங்கே படிக்காதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் நிற்க. இன்னும் ஓ நீ அப்படி வரியா வலிக்கு, சரி இருந்துட்டு போகுது, ஒரு வேளை உனக்கு இன்னொரு கிஸ் வேணும்னு நினைக்கிறேன் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸை கொண்டு போயிட்டு அவன் பக்கத்தில் வர. அலன் பயலா ஆல்ரெடி ஒரு கிஸ்கே கூப்பிட விழுந்தாச்சு, இதுக்கு மேலே இன்னும் வாங்க முடியுமா, இல்லை இல்லை சரி சரி நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவனும் ஒத்துக்கான். இப்போ ஆலனும் ஓ இது வந்து ஹாஸ்பிட்டல் ஆஃப் ஃபர்கட்டன் அப்படி தானே, ஆனால் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கேன். வின்னும் ஆலனுக்கு பக்கத்தில் வந்து எல்லாரையும் போல தான் நம்மளும் யாரையும் இங்கே கொண்டு சேர்த்துட்டு போயிருப்பாங்க, ஆனால் கடைசியில் நம்மள மாதிரி ஒருத்தங்க இங்கே இருப்பாங்க அப்படிங்கிறதையே மறந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. பின் நீங்கள் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பற்றி ஆலன்கிட்ட சொல்ல அப்படியே இந்த எபிசோடு ஒன்று வந்து முடியுது. ஆலனுக்கு ஏன் அந்த உருவம் வருதுன்னு தெரியல, ஆலனுக்கும் அந்த உருவத்தில் இருக்க ஒருத்தருக்கும் என்ன சம்மந்தம் நீங்க தெரியல, ஏன் அந்த உருவம் கண்ணாடியில் மட்டும் வருது அப்படிங்கிற விஷயமும் வந்து தெரியலை. இப்படி பல குழப்பங்களுக்கு இடையில ஃபைனலாக இந்த ஹாஸ்பிட்டலையும் வந்து ரீச் பண்ணிட்டான். இந்த ஹாஸ்பிட்டல்லையும் பல மிஸ்டீரியஸான திங்ஸ் வந்து நடக்குது. இது எல்லாத்தையும் வரப்போகிற எபிசோட் 2ல் வந்து பார்க்கலாம். அன்டில் ஸ்டே பை ஃப்ரம் நீயும் நானும் பிஎல் தமிழ்.